கடைசி வரைக்கும் பர்த்டே ட்ரெஸ் இவங்க பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. சும்மா கடைக்கு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பார்த்துட்டு கடைசி வரைக்கும் எந்த ட்ரெஸ்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணல. நம்ம ரெயின்ஸுக்காவோட பர்த்டே நாளைக்கு வருது. ஸோ இன்னைக்கு நாம பர்த்டே பேபிக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்திருந்தோம். எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெயின்ஸுக்கா பாப்பாக்கு ஃப்ராக் ஏகப்பட்டது இருக்குது. இருக்கிற ஃப்ராக் எடுத்து நம்ம அவங்களுக்கு போட்டோம் அப்படின்னா அது எதுவுமே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஸோ சாஃப்டா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து தைக்கிறதுக்கு நம்ம கடையில கொடுத்தாச்சு. சோ கடைக்காரங்க அவங்க ஒரு பக்கம் அந்த ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெயின்ஸிகா பாப்பாக்கு கிராண்டா ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்தா அவங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டா வெயிலா இருக்குது, வெயிலுக்கு வந்து வேர்க்கும் அதிகமா, இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு குத்தும் அப்படின்னு சொல்றாங்க. விவரம் தெரியாத வரைக்கும் கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட்டுக்கிட்டாங்க. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எனக்கு வேண்டாம் அது எனக்கு வேண்டாம் அவங்களே சொல்றாங்க. நிறைய பேர் என்ன கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்டயுமே பழைய போட்டோஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க புது போட்டோவா ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருந்த பழைய போட்டோஸ் எல்லாமே நான் புது போட்டோவா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதுக்கான சாம்பிள்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய போட்டோவை புது போட்டோவை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி சூப்பரா போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்புற போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்க்கே கொரியர் போட்டுருவோம். ஸோ உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.